ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாத்துக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி என்னென்னா மார்னிங்கே செஞ்சது இது அரைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூடாக போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் இந்த கீரை, நல்லா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு கட்டு அரைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் இதோடையே போடலாம், சும்மா காம்பு மட்டும் வெட்டி போட்டு போட்டுடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் சிறுபருப்பு 1 டம்ளர் வேக வச்சது, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், உப்பு. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு குக்கரில் நம்ம இது வேக வச்சிடணும். ஃபஸ்ட்டு பருப்பு இதில் தான் வேக வச்சு எடுத்தேன் கடாயில். குக்கரில் போட்டாலும் சீக்கிரம் ஆயிரும், கடாயிலையும் வெந்துக்குமே. ரெண்டுமே சிறுபருப்பு சீக்கிரமாக வேகிறது தான் அது. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒவ்வொன்றா கொஞ்சோண்டு சீரகம் போடணும். இதில் சீரகம், கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. கருவேப்பிலை உங்களுக்கு தேவைன்னா போடலாம், கீரைக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. அப்புறம் தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பையும் அதிலே போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு கீரைக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு கம்மியாக போடுங்க. கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் கீரை வெந்துச்சுன்னா ரொம்ப சுருண்டுரும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் கொஞ்சம் பூண்டும் போடுங்க, ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன செய்யணுன்னா, கீரை நல்லா கழுவி ஊற வச்சு தண்ணியில் கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும், நல்லா சுத்தமாயிரும். நல்லா வெந்துருச்சா, அதுக்கப்புறம் இந்த கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா தண்ணியில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எடுத்து போட்டுக்கலாம். அரைக்கீரை சீக்கிரம் வெந்துடும், நல்லா இந்த கசப்பு இருக்காது, நல்லா இனிப்பாக நல்லா இருக்கும். இதெல்லாம் இது ஒரு கட்டு இது, ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். இது மற்ற கீரை மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் ஆகாது, அரைக்கீரை கொஞ்சம் லேட் தான் ஆகும். அப்புறம் நல்லா வதக்கிட்டு நாம் என்ன செய்யணும், உப்பெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டாச்சு. நம்ம கம்மியான அளவில் தான் உப்பு போடணும் கீரைக்கெலாம். நல்லா பெரட்டி மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்துடும். இது நம்ம வீடியோஸ்லாம் டெய்லியுமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சில காரணங்கள்னால நாங்கள் போட முடியாமல் போயிடும். நான் டெய்லி மேக்ஸிமம் டெய்லி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வேக வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா, அது வெந்தனியே முக்கால்வாசி வெந்தனியே இந்த பருப்பு எடுத்து அதில் சேர்த்திக்கலாம், இதை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கூட்டு மாதிரி ஆயிரும், முருங்கீரை கூட்டு. இது இல்லை, அரைக்கீரை கூட்டு, முருங்கீரை சாரி. நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அப்புறம் சுட சுட சோறு, அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு இதில் கீரை நிறைய அள்ளி வச்சு சாப்பிட்ணும். சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ஹெல்த்தி. இதுக்கு தொட்டுக்கவே எதுவும் தேவைப்படாது. தேவைப்பட்டால் ஒரு அப்பளம் ஏதாச்சும் பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.